இந்த கோயில் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டுமேன்னு இந்த வீடியோவை போடுறேன். முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. சுந்தரர் அவர்கள் முதல் திருமுறை பாடின திருவெண்ணைநல்லூர் கோயில் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் சுந்தரரோட வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சிவபெருமான் சுந்தரரோட திருமணத்தை ஒரு கிழவன் வேடத்தில் வந்து தடுத்து ஆட்கொண்ட நாதர்னோ அருள்துறைநாதர்னோ கிருபாபரீஸ்வரர்னோ இந்த கோயில் இறைவன் அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் காலில் போட்டு வந்த பாதரட்சை கண்ணாடி பெட்டியில் வச்சு இன்னும் பாதுகாக்கப்படுது. இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு எப்போ நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பூரண மன அமைதி கிடைக்கும். சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கிழவன் வேடத்தில் வந்த சிவபெருமானுக்கு சுந்தரர் அடிமையா இல்லையான்றதை வழக்காடு மன்றத்தில் விசாரித்தாங்க. தீராத வழக்கிற்கு திருவெண்ணைநல்லூர் தீர்ப்புன்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மேலே வீண் பழி சுமத்தி கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைய வச்சா நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் அந்த கோர்ட்டில் தீர்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, இந்த திருவெண்ணைநல்லூர் கோர்ட்டில் தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக பிராது சீட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. நம்மளோட நியாயமான கோரிக்கைகளை அந்த பிராது சீட்டில் எழுதி இங்கே இருக்க சிவபெருமான் முன்னாடி கொடுத்தோம்னா நம்மளோட கோரிக்கை நியாயமாக இருந்தால் அதை கடவுள் கண்டிப்பாக நிறைவேற்றுறதா ஐதீகம். இந்த கோயிலில் சிவபெருமானும் சுந்தரரும் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரி பொல்லா பிள்ளையார்ன்ற விநாயகரும் ஸ்பெஷல். ஒளியால் செதுக்கப்படாத விநாயகர் இவர். சைவ சமய குறவர் எப்படி 4 பேரோ அதே மாதிரி சைவ சமய சந்தான குறவர்கள்னு 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் மெய்கண்டார். அவரோட ஜீவசமாதி கோயிலுக்கு பின்புறம் இருக்குது. அம்மன் பேர் மங்களாம்பிகை. கிழவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் சுந்தரருக்கு இந்த இடத்துல தான் காட்சி கொடுத்தாங்க. வாய்ப்பு கிடைச்சா வந்துட்டு போங்க, மன அமைதியோடு இருப்பீங்க.